நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? நான் என்பதை அழிப்பது மட்டும்தானே தவிர ஞானம் அடைந்து விட்டேனா என்று இண்டிகேட் பண்ணி பார்க்கறது கிடையாது. பட்டை தீட்டப்பட்ட வைரமானது இன்னும் ஷார்ப்பாகிற மாதிரியான கான்செப்ட் இது. முழுமையான ஞானத்தில் 24 மணி நேரம் யாராலையும் இருக்க முடியாது. அப்படி இருந்துட்டு அந்த உடல்லையே இருக்க முடியாது. உடலை விட்டு உயிர் என்பது பிரிந்து பரபிரம்மத்தோடு கலந்துவிடும். மனித பிறவியின் நோக்கம் எடுத்தது இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக. நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னா இது எது கேட்குது? உங்கள் அகங்காரம் தான் கேட்குது. அப்போ அகங்காரம் என்ன வேலை செய்யுதுன்னா நான் ஞானம் அடையலைன்னு அர்த்தம். நடக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் யார் தடுத்தாலும் கிடைக்காமல் இருக்காது, நடக்காமல் இருக்காது, கிடைத்தே தீரும், நடந்தே தீரும். வருகின்ற டிசம்பர் 22ஆம் தேதி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், தனது ஆன்மீக சக்தியையும் ஆன்ம சக்தியும் உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள், பொருளாதார வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இல்லைன்னா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாலும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாராலும் கேட்கப்படக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இதுதான் வந்து இன்றைய கேள்வியாக வந்து இருக்கிறது. முதல்ல இப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு தப்பான விஷயம். ஏனென்றால் நான் என்கின்ற ஒன்று வந்து விட்டாலே அங்கே அகங்காரம் வந்துடுது. அகங்காரம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஞானம் இருக்காது. ஞானம் என்பது நிலையானது, அழிக்க முடியாதது, ஆற்றல் பெற்றது, ஆல்ரெடி இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வேலை நான் என்பதை அழிப்பது மட்டும்தானே தவிர ஞானம் அடைந்து விட்டேனா என்று இண்டிகேட் பண்ணி பார்க்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட மிஷன் நான் என்கின்ற தன்மையை அழித்து கொண்டே வர வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டும். அதில் மட்டும்தான் இருக்கணும். அதில் நான் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? இது பட்டை தீட்டப்பட்ட வைரமானது மேலும் பட்டை தீட்டப்பட்டு மேலும் பட்டை தீட்டப்பட்டு மேலும் பட்டை தீட்டப்பட்டு இன்னும் ஷார்ப்பாகிற மாதிரியான கான்செப்ட் இது. வைரம் உடைந்து போகாது, நொறுங்கி போகாது. இந்த ஞான வைரம் என்பது, இந்த ஞான சுரங்கம் என்பது. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு எண்டே இல்லை. அப்போ நான் என்கின்ற தன்மையை அழிப்பதற்குண்டான அந்த பாதையில் தியானம் செய்து, ஞான பாதையில் பயணம் செய்து, கொடுக்கும் தன்மையை வளர்த்து கொண்டு, அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நிலையில் நாம் பயணம் செய்ய வேண்டும். ஸோ இந்த பாதையில் போகும்போது நிறைய சோதனைகள் வரலாம், சில நேரங்களில் நம்ம தடுமாறலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஞானம் அடைஞ்சிட்டோன்னா முழுமையான ஞானத்தில் 24 மணி நேரம் யாராலையும் இருக்க முடியாது. அப்படி இருந்துட்டு அந்த உடல்லையே இருக்க முடியாது. உடலை விட்டு உயிர் என்பது பிரிந்து பரபிரம்மத்தோடு கலந்து விடும். இப்போ என்னென்னா, அதை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்தில் சில பல தவறுகள் நடக்கலாம். தவறுகள் நடக்கும்போது அதை தெரிஞ்சு திருத்திக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் தவறுகள் நடக்கலாம், மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் தவறுகள் நடக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை சரி செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் எப்போது முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ அந்த ஞான நிலை என்பது தானாக வாய்க்கப்பெறும். நான் எந்த ஞான நிலையில் இருக்கேன், எவ்வளோ ஞானத்தில் இருக்கேன், எத்தனை சதவீதத்தில் இருக்கேன், இது உண்மையான ஞானம் தானா இல்லையா, இந்த கேள்வியே வேணாம். யாராவது உங்களை ஞானம் அடையவே இல்லைன்றாங்களா, சந்தோஷம் கண்டு போயிருங்க. உனக்கு அறிவே இல்லைன்றாங்களா, சந்தோஷம் கண்டு போயிருங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? மனித பிறவியின் நோக்கம் எடுத்தது இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக. அந்த பாதையில் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சேர்ந்தாலும் சரி, சேரவில்லை என்றாலும் சரி, பக்கத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ, பிற உயிர்களை தன்னுயிர் போல நேசித்து வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ, நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். உங்களை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள், ஞானம் வழிகிறது என்று கூறுவார்கள். ஞானத்தில் மேல்நிலையில் இருக்கிறார் என்று கூறுவார்கள். ஞான சிதறல் உன் வாயிலிருந்து கொட்டுகிறது என்று கூறுவார்கள். அமைதியாக இருப்பதும் ஞானம்தான். சில ஞான விளக்கங்களை கூறுவதும் ஞானம்தான். சில புத்தகங்களை படித்துவிட்டு தன் புரிதலில் வேறு விதமான விளக்கம் கொடுப்பதும் ஞானம்தான். முழுக்க ஆன்மீக தேடலில் நாம் இறைநிலையிலேயே பயணம் செய்து சரணாகதி நிலையில் இருப்பதும் ஞானம்தான். இப்படி ஞானத்திற்கு பல்வேறு அர்த்தங்கள், பல்வேறு வகைகள் இருந்தாலும் கூட ஞானத்தை நான் அடைந்து விட்டேனான் என்ற கேள்வியே ட்ராப் தான். இந்த கேள்வி வருதுனாலே நீங்கள் ஞானம் அடையலைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னா இது எது கேட்குது? உங்கள் அகங்காரம் தான் கேட்குது. அப்போ அகங்காரம் என்ன வேலை செய்யுதுன்னா நான் ஞானம் அடையலைன்னு அர்த்தம். அப்போ அந்த கேள்வியை கடந்து எப்போது நீங்கள் யோக பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தொடர்ச்சியாக செய்து, பிற உயிர்களை தன்னுயிர் போல நினைத்து எப்போது உருகி வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போது அந்த ஞான ஊற்றானது தானாக உங்களுக்குள் இருந்து மடை திறந்த வெள்ளம் போல வெளியே வரும். அதுவரை உங்களை செதுக்கிக் கொள்வதில் நீங்கள் அதிகமாக ஆர்வத்தை செலுத்த வேண்டும். ஒரு சில பேருக்கு இந்த பயிற்சி செய்யும் போதோ, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கும்போதோ, ஜீவசமாதி வழிபாடுகள் அதிகமாக செய்யும் போதோ அந்த ஞானம் என்பது எளிதாக வாய்த்துவிடும். அப்போது
எந்த சூழ்நிலையிலும் அந்த அகங்காரம் இல்லாமல், ஒரு அலட்டல் தனம் இல்லாமல், ரொம்ப பக்குவத்துடன் ஒரு வேகமாக பேசினாலும் மெதுவாக பேசினாலும் அந்த உயிரினுடைய நலன் கருதி நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் பேசும்போது அந்த உயிரும் நலன் பெறும், நீங்களும் நலம் பெறுவீர்கள். அதில் ஒரு சில குற்றம் குறைகள் வரும்போது அதை சரி செய்து கொண்டு அடுத்த கட்டம் போகலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுனாவே நான் 24 மணி நேரம் சரியாக தான் செய்வேன்ற அர்த்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி யாராலும் இருக்க முடியாது. ஞானம் அடைஞ்சிட்டேன்னா அடையலான்னு தெரில எனக்கு, அதனால் என் பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். நடக்க வேண்டியது நடக்கட்டும், ஏற்றுக்க வேண்டியதை ஏற்றுக்கிறேன், தவறு இருந்தால் சரி பண்ணிக்கிறேன், சரி இருந்தால் இன்னும் சரியாக மாற்றிக்கிறேன், இன்னும் அது சரியாக இருந்தால் இன்னும் அதை பட்டை தீட்டிய வைரம் போல இன்னும் நான் அடுத்த கட்டம் உயர்ந்த கட்டம் அதை கொண்டு செல்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்ற மனநிலையோடு எவர் ஒருவர் பயணிக்கிறாரோ அவருக்கு இந்த எட்டாக்கனியான இந்த ஞானக்கனி என்பது கிடைக்கிறது. ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நான் எந்த நிலையில் இருக்கேன், எந்த லெவலில் இருக்கேன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படாதீங்க. தேவை வரும், டிசையர் வரும், அப்புறம் அந்த தன்மைக்குள்ளே போனோடனே போட்டி வரும், பொறாமை வரும். அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கலாம், இல்லை அடையாமல் இருக்கலாம். அப்போ வெறுப்புணர்வு வரும். அப்புறம் அதை அடையணுன்ற வேகத்தில் இன்னும் வேகமாக போவீங்க. அமைதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில், அமைதிப்படுத்த வேண்டிய பாதையில் அப்போ அது எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி உங்களையே அறியாமல் மாயை இழுத்து கொண்டு போகும். மாட்டிக்கொள்வீர்கள், சிக்கிக்கொள்வீர்கள், தவிப்பீர்கள். அதனால் அடையாளம் காண முயற்சி செய்யாதீர்கள், அடையாளத்தை அழிக்க முயற்சி செய்யுங்கள். நான் என்கின்ற அடையாளம், தான் என்கின்ற அடையாளம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது அகங்காரத்தில் இருந்து அழிய ஆரம்பிக்கிறதோ ஞான ஊற்றானது தானாகவே உள்ளிருந்து ஊற்றெடுக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஞானம் அடைந்து விட்டேனான்ற கேள்வி வேணாம், ஞானம்னா என்னென்ற பொருள் விளக்கமும் வேணாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியது போல உங்கள் வேலையை மட்டும் யோக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் செஞ்சுக்கிட்டே வாங்க. பிற உயிர்களுக்காக சேவை செய்து கொண்டே வாருங்கள். நடக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் யார் தடுத்தாலும் கிடைக்காமல் இருக்காது, நடக்காமல் இருக்காது, கிடைத்தே தீரும், நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.